கிட்டத்தட்ட 6 வருடங்களாக இலங்கைக்கு வராத ஹீரோ மோட்டார் பைக் வந்து இறங்கி இருக்குது. பழைய சைக்கிளே 6 லட்சம். இப்போ நான் அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் தான் நிற்கிறேன். ஒரு ஷோரூமில் நிற்கிறேன். பைக் பாரடைஸ் என்ற ஒரு ஷோரூமில் நிற்கிறேன். என்ன சொன்னால் கிட்டத்தட்ட 6 வருடங்களாக இலங்கைக்கு வராத ஹீரோ மோட்டார் பைக் வந்து இறங்கி இருக்குது. அதுவும் யாழ்ப்பாணத்தில் தான், இலங்கையிலேயே முதல் தடவையாக யாழ்ப்பாணத்தில் தான் வந்து இறங்கி இருக்குது. அதனுடைய விலை விவரங்கள் அன்னளவாகத்தான் இந்த இடத்துல பேசப்பட்டு கொண்டிருக்குது. 6 லட்சத்துக்கு உட்பட்டதாகத்தான் விலைகள் வழங்கப்பட போகுது. ஆனாலும் சரியான நிர்ணயங்களோட இடம்பெற இல்லை. இறக்கி வச்சிருக்கணும், எப்போ திறந்து கஸ்டமருக்கு வழங்குறது அப்படியான விஷயங்களை தான் கதைச்சு கொண்டிருக்கணும். ஆனால் இன்னும் சரியான வகையில் எப்போ ஓப்பன் பண்ணி கொடுக்குறது என்று சொல்லி அதை சம்மந்தமாக இன்னும் தீர்மானிக்க இல்லை. அதால் வந்து பைக்கினுடைய விலை விவரங்கள் மேலதிக விடயங்களை வந்து கடை உரிமையாளர் வந்து சொல்ல இல்லை. அப்படி அவர் தெரிவித்தா வந்து அந்த இடத்துல வந்து வாங்க உங்களுக்கு வந்து இந்த விளக்கத்தை தருவேன். இப்போதைக்கு இந்த மோட்டார் வாகனம், அதாவது மோட்டார் பைக் வந்து இறங்கி இருக்குன்னு சொல்லி அதை காட்டத்தான் வந்து இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு தெரியும் பாருங்க, இதில் பாருங்க, ஹீரோ டிலக்ஸ். ஹீரோண்ட வந்து கிட்டத்தட்ட இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் மற்றும் கொரோனா இந்த காலப்பகுதிகளுக்கு பிறகு வந்து 6 வருடங்களுக்கு பிறகு வந்து இறங்கி இருக்குது. புதிதாகத்தான், நீங்கள் அசம்பிளி நினைக்க தேவையில்லை, இந்தியாவில் புதிதாக வந்து இறங்கி இருக்குது. அழகான வடிவமைப்போடு அதோட பெண்களுக்கான மோட்டார் வாகனம் வந்து இறங்கி இருக்கு பாருங்க. லேடிஸ் பைக் வந்து இறங்கிட்டு ஒரு வித்தியாசமான டிசைன் வந்து முன்னுக்கு வந்து பதிந்ததாக வந்து இருக்குது. ஸ்மூத்தான ஒரு நேஷனல் லுக் கொண்டு கொடுக்குது பாருங்க, அப்படி இருக்குன்னு சொல்லி. பல வர்ணங்களில் வந்து இருக்கு பாருங்க, நீலம், சிவப்பு, மற்றது இந்த இடங்களில் இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு நான் தொடர்ந்து வந்து இந்த இடத்துல கேட்டு எப்போ இந்த விலை விவரங்கள் எப்படியான விஷயங்கள் எப்போ பதிவிடம்ன்ற கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு தெரியும். இதனுடைய விலைகள் மேலதியான விவரங்களை தெரிவிப்பார்கள். கிட்டத்தட்ட குறிப்பாக வந்து சொல்ல வேணும், வாரக்கிழமை அளவில் தான் வந்து இந்த பைக் வந்து விற்பனைக்கு போக போகுது. இன்றைக்கு கொண்டாந்து இறக்கினது மட்டும்தான் இடம்பெற்ற இந்த இடத்துல. நான் இந்த இடத்துக்கு தற்செயலாக வந்ததுனால இந்த பதிவை மேற்கொள்கிறேன். இதை விடத்துல இந்த ஷோரூம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் இங்கே தெரியும் உங்களுக்கு. இளமக்கள் ஜனநாயக கட்சியின் கட்சி அலுவலகத்துக்கு யாழ்ப்பாணம் ஸ்டாண்டில் ரோட்டில் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் கட்சி அலுவலகத்துக்கு நேரே எதிரில் தான் இருக்குது. தொடர்ந்து வந்து உங்களுக்கு சரியான விலை விவரங்கள் மேலே தகவல்களை கேட்டு பதிவிடுறேன். அதாவது ஹீரோவினுடைய அவருடைய கேட்கப்பட்டதன்படி ஹீரோவினுடைய வேக் ஹவுஸ் வந்து நாவற்குழிக்கு வாரதாக இருக்கிறதான்னு சொல்லி தெரிவிச்சிருந்தேன்னா, சரியான விலை விவரங்கள் மேலதிக, அதாவது இந்த வாகனங்களுடைய எப்படி பழைய ஹீரோ பைக் மாதிரி இருக்குதா இந்த மாதிரின்ற விஷயங்களை பற்றி உங்களுக்கு பதிவிடுறேன். ஆனால் பார்க்கும்பொழுது எல்லாம் சேம் தான், பழைய ஹீரோ பைக் தான், வேறு ஒரு வித்தியாசம் இல்லை. பழைய முறையில் பழைய ஹீரோ பைக்குன்னு சொல்லி, அதாவது அதே ஹீரோ எங்களுடைய ஏற்கனவே இருந்த ஹீரோன்ற சகல இதோடையும் தான் வந்து இது இந்த வசதிகளோடையும் தான் வந்து ஹீரோ வந்து இறங்கி இருக்குது. புதிய பைக் தான், நீங்கள் யோசிக்க தேவையில்லை, எல்லாம் புதிய பைக் தான். நான் அதோட மேலதிகமாக உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். என்னுடைய விலை விவரங்கள் மேலதிக தகவலில் வந்து உங்களுக்கு தெரிவிப்பேன். இப்போதைக்கு வெளியில் இதை பற்றி எப்படி உரையாடி கொண்டு நான் என்னுடைய விலை விவரங்களை பற்றி எப்படி உரையாடி கொண்டேன்றதை நான் இந்த காணொலியில் நினைச்சு விட்டேன். ஆனால் அது உறுதியான விலை விவரம் இல்லை, விலை குறைவாக இருக்கும், சில விலை கூடலாம். லீசிங்களையும் வந்து நல்ல விலைகளுக்கு வழங்குறதா சொல்லி இருக்கணும். புதிதாக வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இணைப்பில் இறங்க உங்களுக்கு மேலதிக விலை விவரங்கள் மேலதிக தகவலோட தொடர்ந்து இணைப்பிருப்பேன். பாருங்க, ஹீரோ சைக்கிள் இருக்குன்னு சொன்னோன்னா ஒரு ஆச்சரியமாக கேட்கணும். அதை கேட்கணும், உள்ளுக்கு கேட்போம் இருக்கா கேட்ட இந்த மாதிரி. என்ன சொன்னா யாழ்ப்பாணத்துல வந்து பைக்குகள் இறங்கி கொண்டு இருக்குது. இப்ப மீதியால போறாங்கலாம் வந்து தெரியாது, திடீரென்று வாகனம் வரான்னு தெரியாது இந்த மோட்டார் பைக் வந்து. ஆனா வந்திருக்குன்னு சொன்னோன்னா மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில இருக்கு. நம்ம அந்த இதை எடுக்கணும், உள்ளுக்கு போய் கேளுங்க. ஹீரோண்டு தானே நம்மளோட லேடிஸ் பைக். நீண்ட காலத்துக்கு பூரா வந்து இறங்குது. குறிப்பாக வந்து இதெல்லாம் வந்து போகிற மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக வந்து இந்த இடத்துல நிறுத்தி கேட்கி நம்ம விலைகள் என்ன மாதிரி என்று கதைச்சு கொண்டிருக்கிறோம். நல்ல சந்தோஷத்தில் இருக்கிற மக்கள் பாருங்க. இதில் ஹீரோ டிலக்ஸ் எல்லாம் வந்து இறங்குது. இந்த வாகனங்கள் வந்து நிறைய எண்ணெய் வந்து பாவிக்கும் பாருங்கள். இதை இடத்துல சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இந்த சென்டர் இருக்குது. பைக் பாரடைஸ்ன்னு சொல்லி இந்த பைக் ஷோரூம் வந்து இருக்குது. புதுசாக இப்போ தான் வந்து இறங்குது.
பார்க்க மகிழ்ச்சியா இருக்குது. அந்த வாகன பிரியர்கள் வந்து என்னண்டு 6 சொச்சம். அந்த முதல் வந்து ஒரு இது என்னன்ட்டு சிடி கண்டக்ட் 8 இல்ல 7 8 வரை இருந்தது. இப்ப எல்லாம் குறைஞ்சது. 300 கிட்டத்தட்ட அந்த விலைக்கு வந்துட்டு 6 சொச்சம் என்ன. ம் 575 575. 10,000 பதிவு காசுனா 85 முடியுது. பரவாயில்லையே. பழைய சைக்கிள் 6 லட்சம் வரை விற்கிறாங்க. 575 பதிவு காசுனா 585 முடியும். 585 புதுசு 575 பதிவு காசுனா 585 முடியும். அப்ப எவ்வளவு இது என்ன 2 லட்சம் ஆட்டினாலே போட்டுருக்கோம். புது சைக்கிள் சி நம்பரே 4 லட்சம் தான் விற்கிறாங்க. 575 ஹீரோ எல்லாம் சொல்லுங்க. எக்ஸாம்பிள் பண்ணிடலாம். எல்லாம் நீங்க இறக்குறீங்க சகல வானம் ஹீரோ முடிஞ்சாலும் உறங்க போகுது. கொண்டா சைனால சுகர் சொல்லலாம். ஆறாமா மகிழ்ச்சியான செய்தி என்ன வாகன பிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. மோட்டமே நீண்ட காலமா செகண்ட் சர்க்கார் மாடல்ல வந்திருக்காங்க இந்த சைக்கிள். நல்ல மாடல் என்ன இது ஒரு சர்க்கார் மாடல்ல வந்திருக்கு இந்த சைக்கிள். லேடி சைக்கிள் என்ன ரெண்டு பாவிக்கும் என்ன மாதிரி வேலை செய்யும் போது அண்ணன் ஹீரோனால பழைய ஹீரோ கம்பெனி டபுள் நம்பர்ல நிக்குது. இப்ப வரை எப்படி நிக்கிறேன்னு பாத்தீங்களா? கண்டிஷனா தான் அதே கம்பெனி தான் ஹீரோன்னு சைக்கிள் வாங்கிக்க முடியும். சரியா தூரத்துல கோயில் அவ்வளவுதான் தெரியாது.